ஹலோ மக்களே, வெல்கம் டு கவியேஷ சேனல். இன்றைக்கி நம்ம கிராணி 3 3 பேருமே இல்லாமல் விளையாட போகிறோம். வாங்க எப்படி விளையாடலான்னு பார்க்கலாம். இப்போ ட்ரெயின் எஸ்கேப் நம்ம பண்ண போகிறோம். ட்ரெயின் எஸ்கேப் ஈஸியாக உங்களுக்கு தெரியும். வாங்க. மக்களே, எடுத்தோடனே பயமாக இருக்கு மக்களே. இன்னும் எப்படி தான் இருக்குன்னு தெரியல மக்களே. சரி வாங்க, ஃபஸ்ட்டு உள்ளே போகலாம். என்னது டோர் க்ளோஸ் ஆயிருக்கா இல்லையா? இப்போ நம்ம உள்ளே போகிறதா நீங்கள் எடுத்தோன்னே பார்த்துட்டீங்களே, இப்போ அது பார்க்கணுமா வேணாம்? நம்ம ஆட்டத்துக்கே போயிடலாம். அந்த அலாரம் இருந்தால் தான் நம்ம பண்ண போகிறது ட்ரெயின் எஸ்கேப். ரொம்ப ஈஸி தான் மக்களே. கீழே போயிட்டு அதை எடுத்து திறக்கணும். டோர் ஓப்பனில் தான் இருக்கா இல்லை மக்களே, அதை வெயிட் பண்ணணும். நம்ம எடுத்தோட ஃபஸ்ட்டு டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நம்மளோட எப்போதும் இருக்க மாதிரி தான், நம்மள்கிட்ட தெரியும்ல. ஓகே, இப்போ நம்ம வெளியே போய்க்கலாம். சரி, டோர் ஓப்பன் பண்ணி என்ன மக்களே, டோர் ஓப்பன் பண்ணால் மேலே வந்துட்டோம். சரி வாங்க, எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இனிமே இல்லை. இப்போ நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறதுக்கு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். என்ன மக்களே, மண்ணம் கட்டி கூட இல்லை. ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுற ஒழிச்சு வச்சுருக்காங்களா? அதான் மக்கள், எனக்கும் புரியல. உனக்கும் அந்த அளவுக்கு தானா? ஆமா. என்ன செஞ்சு சேஃப் ஸ்கீரிங் போடணும். ஓகே, இது நம்ம அப்புறமா இருக்கலாம். இப்போ கிச்சன் போட்டு போயிடலாம். இது எங்கே போய் போடணுன்னு உனக்கு தெரியுமாடா? தெரியும். எங்கே போடணும்? கக்கு ஸ்கூலில் போடணும். சீ, ஒழுங்காக பேசுடா. ஓகே, நம்ம டோர்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னங்க இல்லை ஒன்றும் இருக்காது போல், எல்லாம் காலியாக. வாவ், மேட்ச் பாக்ஸ் தீப்பெட்டி கிடச்சிருக்கு. லிஃப்ட்டில் முதல்ல கரண்ட் இருக்கான்னு பார்ப்போம். கரண்ட் இல்லைங்க. போனால் கரண்ட்டை பின்னிட்டு போயிடுறாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம நடந்து தான் போகணும். சரி வாங்க, நம்மளுக்கு ஒரு வழி இல்லை. நடந்து போய் மேலே போய் பாத்ரூமில் போய் இதை போடணும். இல்லை, பாத்ரூம் இல்லை, கக்கூசு. ஸோ சரி வாங்க மக்கள், இது தானே இருக்கும். ஆனால் நான் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. எங்கே இருக்கு கக்கூ? இங்கிட்டு இருக்கோ? ரைட்டா லெஃப்டா? ரைட்டா லெஃப்டா? லெஃப்டா. இன்னும் இங்கே மட்டும் பூட்ட போடல. கக்கூஸ்ல இருக்கு. கக்கூஸ்ல போட்டு வைப்பாங்களா? இது நம்மளுக்கு தேவைப்படாதுங்க. எங்க வச்சாலுமே ட்ரெயின் எஸ்கேப்ஸே இல்லை மக்களே. ரொம்ப நாடுங்க. நம்ம வழி வாசிக்கலாம். சரி வாங்க மக்களே, நம்ம மேலே போவோம். இது பார்ப்போம். நமக்கு தேவைப்படுங்க. வாட் a பியூட்டி. நம்ம போய் காக்கா என்ன வச்சுருக்குன்னு பார்த்துட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம். அதனால் நம்ம இந்த டோரில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டு அந்த டோர் திறக்கலாம். இந்த டோரில் அப்படி எதுவும் தேங்காய் வச்சுருக்கானுங்க. டிக்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட முன்னாடி டிக்கெட் முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியுமா? தேங்காய் வச்சு தேங்காய் சட்னி போட்டுக்கலாமா? போட்டுக்கலாமே. ஆனால் அப்புறம் நம்ம தப்பிக்கணுமே. தப்பிக்கிறது வழியை பார்க்குறதா தேங்காய் சட்னியை போடுறதா? தேங்காய் சட்னி போட்டு தோசையை போட்டு சாப்பிட்டு போகலாம். தோசைக்கு கிரானைட்டில் மாவு இருக்கான்னு தெரியலையே. ஆமாடா, இருந்துச்சுன்னா சாப்பிட்டு எஸ்கேப் பண்ணலாம். அதான் டிஸ்காவும் இருக்கலாம். சட்னி கல்யாணம். ஓகே, இந்த கருப்பு கிழமை என்ன பண்ணலாம்? இதெல்லாம் ட்ரெயின் கீழே வச்சுருக்காங்க. நம்ம
அந்த ஓட்டை வந்து கீழே இருந்து நம்ம கீழே குதிச்சு போடுறது லைட்டாக ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். இதை நம்ம அப்படியே கீழே போட்டுக்கலாமா? கீழே போய் ட்ரெயின் இதில் போட்டுட்டு நம்ம அந்த வேலையை பார்க்கலாம். இது வாங்க நம்ம கீழே போய் ட்ரெயினில் போட்டு அந்த தேங்காய் எடுத்துகிட்டு தேங்காய் சட்னி போட்டுக்கலாம். பொடிப்போ வாங்க அப்புறம் நம்ம தேங்காய் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம மெயினாக ட்ரெயின் எஸ்கேப்பு தேவைப்படுறது நம்ம இந்த தேங்காய் காயின் கொடுத்துருந்தோம்னா நல்லா இருந்துருக்காங்க. நல்லா இருக்குன்னு வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம். எவ்வளோ காயின் கொடுக்குறாங்கன்னா பார்ப்போம். ஐயோ சாரிங்க ஜானியோட மொட்டை மண்டையோட வீட்டில் இருக்கு ரூமில். ட்ரால எது இருக்காது. நம்ம இதில் மேலே இருக்கல ட்ரால எது இருக்காது. ஏன்னா இந்த வீட்டை கட்டின கொத்தனார் யாருன்னு தெரியல. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாக விளையாடுற மாதிரி நம்ம பார்க்கணும். சரி நான் மேலே போகிறேங்க, கீழே போவாங்க. ஞாபக சக்தி விட லைட்டாக கம்மியாக ஏதாவது டெக்னிக் இருக்காங்க. ஞாபக சக்தி வந்து உயிரை வாங்கி கத்திட்டே கிடப்பான். க்ளோஸ் பண்ணதுக்கு தானே டிக்கெட் இருக்கு. அந்த டிக்கெட் தான் க்ளோஸ் பண்ண முடியாது. நான் தமிழ்லாம் மேலே டீப்படிகளில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த காக்காவை கொலை பண்ணுங்க. இந்த காக்காவை கொலை பண்ணி பிரியாணி சாப்பிடுவாங்க. காக்கா பிரியாணி உனக்கு பிடிக்கும் தானே? காக்கா பிரியாணி சைக்கு துட்டி எனக்கு கோழி கறி தான் பிடிக்கும். ஓ கோழி தான் பிடிக்கும். கோழி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பிடலாம். அது அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம மூளை இதை பார்ப்போம். அதுக்கு நம்ம காக்கா வச்சு சாப்பிடுவோம். காக்கா தான் டேஸ்ட்டாக. ஓகே இது அப்படி பழக்கம் தான் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு இதை தூக்கி விட்டு மேலே தெரியல எனக்கும். இது கொடுத்துருக்காங்க அந்த இது வெப்பன் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்திருக்கும். பொற சக்கை வெப்பன் தாங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு கல் இருக்கு. அந்த காக்காவை போட்டு தள்ளிட்டு காக்கா முட்டை சாப்பிட்டுலாம். கல்லை வச்சு காக்கா போடுறீங்க. நான் காக்கா அதுக்குலாம் அசைகிற ஆள் கிடையாதுங்க. ஆமாங்க. ஏன்னா அந்த காக்காவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமான காக்கா. அதுவும் நம்ம சொல்றதா அந்த காக்கா கேட்காது. நம்ம அந்த இதாச்சு எதுக்கு முன்பு கையை சத்துன்னு கொத்துங்க. ஆமாங்க. நம்ம இந்த காக்காக்கு லைட்டாக ஜாக்கிரதையாகவே இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் இது இருக்குல்ல, அதை போய் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இந்த கல்லை தூக்கி அது மண்டையில் போடணுங்க. அப்போ தான் அது உள்ளே இருக்க க்ரோபாரை எடுக்க முடியும். அந்த ட்ரெயினில் எப்படியே எஸ்கேப் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்க. எங்கே போகிறேன் அங்கிலே தானே இருக்கேன். நீங்கள் வந்து நிறைய கல் பொறுக்கி வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். நான் வந்து ஒரு கல் தான் இருக்குது. நான் மேலே போய் இன்னும் வேணா எடுத்துக்கலாம். ஆனால் நான் ஒன்றே ஒன்று எடுத்துக்கலாம். க்ரோபார் எடுத்து நான் மேலெலாம் போய் இது பண்ணணும். இன்னும் நம்மளுக்கு 2 கல் வேணும். ஏன்னா அந்த கிளாஸ் எடுக்கணும். தாடிக்கலாம். ஐயோ குட்டி இருக்குது. ஓகேங்க போயாச்சுங்க. என்னது ஷெட்டுக்கு எங்கே போடுவாங்க? ஷெட்டை தான் போடுவாங்க. இதுக்குள்ள நல்லதா கொடுங்களா.
நம்மளுக்கு தேவைங்க. அதான் சக்கை. காக்காவை குழம்பு வச்சு சாப்பிட கட்டை தேவைப்படும்ல, டீப்படி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அந்த ஜெயில என்ன இருக்குன்னு பாரு. அது அப்புறமா பார்த்துக்கலாம். நான் எங்கே போயிட்டு இருக்கேன்? மேலே போகணும். அதுக்கு நான் மேலே போகணுமா? இல்லைங்க, மேலே போகணுன்றீங்க. மேலே போயிட்டா நான் யாருக்கு விளையாடுறது? இல்லாதவங்க போறதுன்னா சென்டர் ஆடுவவங்க கூட தெரியாதா உனக்கு? சென்ட்ரல் ரூம்க்கு எப்படி போகிறது? இங்கே லூஸ் ஆகிட்டீங்களா? மேலே போய் தாய் கிட்ட சென்ட்ரல் ரூம். அதானே நான் மேலே இருந்தாலே போகணும்னு சொன்னேன். சென்ட்ரல் ரூம்குள்ளே போய் வாவ், எலக்ட்ரிக் கரண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வெம்பன் இது கீழே போய் ஷெட்டில் போட்டுருலாம். நம்ம ஷெட்டுக்கையும் கண்டுபிடிச்சாச்சு. அது கீழே தானே இருக்குன்னு நான் சொன்னோம். நம்ம அது வந்து கரண்ட்டு பாஸ் பண்ண போயிட்டுருக்கோம். நீங்கள் போகிற வழியில் கல் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கல் செய்யிட்டு உங்களுக்கு தேவைப்படும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மவே ஃபஸ்ட்டு இது ஷெட்டுக்கு நம்மள எடுத்துக்கலாம். நினைக்கிறேன் மக்களே. எடுத்துட்டோம். அந்த செட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஏதாவது லிஃப்ட்டு வச்சுருக்கலாம் மக்களே, சீக்கிரமாக போயிட்டு வர மாதிரி. முதல்ல நம்ம அந்த கரண்ட்டு சரி, நம்ம ஒரு மேப் போட்டால் அங்கே போயிடுவோம். இந்த மேப்பில் சொல்லலாமா? அது எங்கிட்டு சொல்லலாம். பூ இப்படி மக்கள் வந்துட்டோம். கூட மேஜிக் இதுவாகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க மக்களே, நீங்கள் தான் திட்டு வாங்கணும். ஒயிர் எடுத்தது நம்ம ட்ரெயினுக்கு வந்து இது போட்டோம். அதனால நம்ம இப்போ லிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போகிற வழியில் கல் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா கல் நமக்கு தேவைப்படும். எனக்கு இந்த லிஃப்ட்டில் போகிறத பார்த்தா என்னமோ சொர்க்கத்துக்கே மேலே ஏற மாதிரி பாருங்க. நல்லா போதுங்க. அதனால் இது கிராண்ட்பா பண்ண ஒரே நல்ல வேலை என்ன வேலைன்னா இந்த லிஃப்ட்டு கட்டுறவங்க தாங்க. இதை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கணும். ஆன்லாம் பண்ண வேணாங்க. நம்ம கொஞ்சம் போதுங்க. சாலியாக போட்டுக்கோங்க. ஐயோ போ ஓகே மக்களே, நம்ம இன்னைக்கு காக்காவை குழம்பு வச்சுட்டு கட்டையை எடுத்தாச்சு. வாங்க நம்ம போய் போட்டுட்டு டீப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இந்த காக்காவை எடுக்காம மண்டையில இதை அடிச்சுட்டா எப்படி மக்களே? இதை அடிக்கலாமா? காக்காவெல்லாம் அடிக்க முடியாது. காக்கா அடிக்கிறது பெரிய பாவம் கிடையாதா? அப்போ எதுக்கு இந்த மட்டும் பாவம் கிடையாதா? அது வந்து என்னது? அது வந்து ஓகே மக்களே, நம்ம காக்காவை பொறிச்சிட்டு இங்கே கட்டையை வச்சாச்சு. இப்போ டீப்படியை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் மக்களே. நம்ம டீப்படி கிச்சனில் தானே வச்சோம். ஆமாம், இங்கே இருக்கு. டீப்படி எடுத்தாச்சுங்க. என்னங்க எடுத்தாங்க? ஓகே மக்களே, காக்காவை குழம்பு வைக்க எடுத்துட்டு வந்துட்டான். நெருப்பு பட்டிக்குச்சுடா. இப்போ நம்ம மேலே போகலாம் மக்களே. அந்த காக்கா எரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு போ. ஆமாம் மக்களே, டக்குன்னு போகணும் மக்களே. இல்லாட்டி நம்ம உயிராகும். நான் மக்களே காக்காவை சரி நம்ம வேலை முடிஞ்சு. இன்னும் இந்த ட்ரெயினில் வந்து உங்களுக்கு திருவாங்கல்ல, அது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தால் கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லைங்க, நான் மறந்துட்டேன். இப்போ நம்ம போய் ட்ரெயினில் போட்டுருவோம். என்னமோ பேட்லாக்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. பார்த்துவோங்க இருக்கான்னு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்?
பேட்லாக்கி அங்க மேல இருக்கு. பேட்லாக்கி நம்மளுக்கு தெரியும். அதுக்கு வந்து ஜக்கில் தண்ணி குடிச்சு அதுதான் அங்கதான் இருக்கு இந்த தெருவில் அது. ஓகே வாங்கலாம். நம்ம போய் திருத்த கண்டுபிடிக்கணும். அதில் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சொன்னால் புரியாதுன்னு தான் நான் அப்படி தமிழில் சொல்லாமல் திருவிழா சொல்லுவேன். ஓகேங்க வாங்க அப்போ நம்ம மேலே போகலாம். கண்டுபிடிச்சது தெரியுமா? அது அந்த படிக்கட்டில் கிடக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியுமா? ஓ நான் பார்த்தேன். இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. இப்போ கரெக்டாக நம்ம கரெக்டாக இருக்கும். அது வேற எங்கேயோ வந்துட்டு. சரி வாங்க இப்போ நம்ம எங்கே போகணுன்னா சென்ட்ரலுக்கு போகணும். சரி இங்கே ஜக்கு இருக்குங்க. அந்த இங்கே எடுத்து பாருங்க. இதில் நம்ம தண்ணி பிடிச்சி அந்த இது பேர்லாக் இருக்குல்ல வைக்கணும். ஜக்கு மாதிரி இல்லை. அடிச்சாச்சு. வாங்குங்க நம்ம எடுத்த ஜக்கில் தண்ணி பிடிக்கணுங்க. அது குடிச்சிட்டு தான் நம்ம வைக்கணும். நம்ம குடிச்சாச்சு. போகணும்னா மேலே எடுத்து போகணும். மேலே எடுத்துகிட்டு போவோம். இல்லை நம்ம கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாமா? இது ஓகே மாதிரி நம்ம தண்ணி குடிச்சாச்சு. இதே வச்சிடலாம். மேலே வைக்கணும். நீங்கள் அடிச்சோம் பார்த்தீங்களா? அது எங்கே இருக்குன்னு தெரியலாம். நாங்கள் அது இங்கே தான் எங்கேயோ இருந்துச்சு. நான் பார்த்தேன். மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த ஜக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கீழே போய் கட்டை எடுத்துகிட்டு வந்து மேலே போட்டால் தான் நம்ம அந்த ஜக்கை வந்து இது பண்ண முடியும், எடுக்க முடியும். ஆனால் நம்ம அந்த போய் ஷெட்டில் போய் முதல்ல அதை எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. ஏன்னா அதை எடுக்கிறது தான் இங்கே தாங்க இருக்குது. இந்த கட்டையை தான் எடுத்துகிட்டு போடுவோங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம மேலே போகணுங்க. விளையாடுறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேடா ஃபுல்லாக இந்த கேம் இதை எடுத்து வந்து மேலே பண்ணலாம். இப்போ இந்த ரூமுக்குள்ளே தாங்க போகணும். நாங்கள் வரமாட்டோம். மெதுவாக போனோங்க. மெதுவாக லைட்டாக மிஸ் ஆனால் கூட விழுந்துருக்குங்க. மெதுவாக போகணும். பாருங்க நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. அது தேவையே இல்லைங்க. வாங்க நம்ம போய் ட்ரெயினில் தப்பிச்சிடலாம். பாய் 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 பாய். இல்லை பாய் பாய் சொல்லிக்கோங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும். நம்ம இப்போ ட்ரெயின் எஸ்கேப் மங்களகரமாக முடிக்க போகிறோம். வாங்க நான் பைசிக்கிள் திரும்பி பார்த்துக்கோங்க. போகலாம். டோரை க்ளோஸ் பண்ணலாம். வாங்க இதில் போட்டுக்கலாம்.